மனசெல்லாம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாமி கும்பிட்டு இருக்கும்போது வானதி அருளை பார்த்துக்கிட்டு இருக்க கரிகாலன் வானதி அவரை தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட சொல்லி சைகையிலே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி அருளை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நான் என்ன கலர் ஷர்ட் போட்டுட்டு வர சொன்னேன், ஆனால் அந்த கலர் ஷர்ட்டை கரிகாலன் போட்டிருக்கான், நீ என்னதான் பண்ணுற அப்படின்னு அருளை பயங்கரமாக திட்ட. அந்த கரிகாலன் எனக்கு பிடிக்காது தான், ஆனாலும் அவன் இன்னைக்கு பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வானதிக்காக அவன் எந்த அளவுக்கு போயிருக்கான், குளத்துல குதிச்சு தாமரை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான், அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. என்னைக்காவது நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்ல அருள் யோசிக்கிறாரு. டேய், என் ஷர்ட்டை போட்டதும் இல்லாத இப்போ என் லவ்லியும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறியடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பூஜையை எப்படியாவது நான் நிறுத்துறேன் அப்படின்னு அருளோட மாமா கல்யாணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அருளோட மாமா சேரில் உட்காந்துட்டு இருப்பாரு. கீழே நந்தினியோட அம்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட முந்தானியை அப்படியே காலையில் லைட்டாக தள்ளி அகல் விளக்கு அங்கே பக்கத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அந்த முந்தானியை வந்து வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே முந்தானை தீ பிடிச்சதுமே அப்படியே வந்து எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க. பதறி போய் அருள் ஓடி போய் வெறும் கையாலே அந்த தீயை வந்து அணைக்கிறாரு. அணைச்சதுமே வந்துட்டு கையெல்லாம் ஃபுல்லாக காயமாயிடும். இதை பார்த்து வானதி பதறி போய் ஓடி போய் அப்படியே அருள் கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா ரொம்ப வலிக்குதா, என்ன மாமா இப்படி காயமாயிடுச்சு அப்படின்னு பதறிக்கிட்டே அப்படியே அவங்க பெரியமாவை திட்டுறாங்க. பெரியமா, இப்படிதான் பண்ணுவீங்களா நீங்கள் எதுக்காக ஒழுங்காக உட்கார மாட்டீங்களா, எங்கன்னா வந்து விலைக்கு இருக்கிற பக்கத்துலேயே வந்து போய் உட்காருவீங்க, பார்த்து உட்கார மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி திட்டினதுமே வானதியோட பாட்டிக்கு கோவம் வருது. ஏய் வானதி, அது என்ன சின்ன காயம் தானே, கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணு அப்படியே எரிஞ்சு போயிருப்பா, நீ என்னமோ என் பொண்ணு திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டு திட்டுறாங்க. ஆனாலும் வானதி அதெல்லாம் கண்டுக்காம அருளோட கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா ரொம்ப வலிக்குதா மாமா அப்படின்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இது சாக்கா வச்சு அருளோட மாமா, இது அபசகுணமாக தெரியுது, இந்த பூஜைலாம் வேண்டாம், நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்ல கல்யாணி வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பூசாரி பூஜையெல்லாம் பாதியிலே போகக்கூடாது, பூஜையை ஃபுல்லாக நடத்திட்டு தான் போடும் அப்படின்னு சொல்லவே எல்லாரும் வந்து சரி நம்ம பூஜையை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணியால் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா வானதி மட்டும் அருளோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இதை பார்த்து அவங்க பாட்டி, ஏ வானதி முதல்ல கையை எடு, எவ்வளோ நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்ப, கையை விடு, அப்போ தானே அவன் பூஜை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதி அப்படியே அழுதுகிட்டே எந்திரிச்சு நிற்கிறாங்க. மாமாவுக்கு ரொம்ப வலிக்குது, ஆனாலும் வலிக்காத மாதிரி இருக்காரு, நம்ம போயிட்டு மாமா கைக்கு போடுறதுக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வானதி அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணி அவங்க தம்பியை தனியாக கூப்பிட்டு, டேய் முட்டாள், எதுக்காக இப்படிலாம் பண்ண, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன், இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி எனக்கு என் புள்ள ரொம்ப முக்கியம், இனிமேலாவது இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு கல்யாணி அவங்க தம்பியை திட்டிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கோம். இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட